கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு உடன்பிறவாத சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் சொல்லிக் கொள்கிறேன். லேவியராகமம் 22:9 பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினாலே பாவம் சுமந்து அதன் நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளைகளை காக்க கடவர்கள். நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். லேவியராகமம் 18:30 உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றையும் நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். யாத்ராகமம் 28:43 ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாகவும் தெய்வ பக்தி உள்ளவர்களாகவும் பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார். மட்டுமல்ல, தேவன் நமக்கு கட்டளையிடும் ஒவ்வொன்றையும் கடைபிடித்து அவற்றுக்கு பயந்து நடக்க வேண்டிய கட்டுப்பாடுகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து அவருக்கு கீழ்ப்படிவது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நமக்கு கட்டளைகள், சட்ட திட்டங்களையும் பின்பற்றி வாழ விதிகளையும் கொடுத்துள்ளார். முதலில் இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை தந்துள்ளார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்ததினால் அவர்களுக்கு கட்டளைகள் அவசியமாக இருந்தது. மோசே அவர்களுக்கு அந்த கட்டளைகளையும் விதிமுறைகளையும் கொடுத்தார். உபாகமம் 4:7-8 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி இது. இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? தேவன் நம் அனைவருக்கும் அவரை அறியும் சிந்தனையையும் நுணுக்கத்தையும் கொடுத்து அவருடைய மகிமையை வெளிப்பட பண்ணி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நீதியின் பாதையில் நடக்கவும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கொடுத்து அவரவர் தங்கள் தப்பிதங்களை உணரப்பண்ணி அவரை அண்டிக் கொண்டு அவரோடு சேர்ந்து அவருடன் இருக்க நமக்கு தாயும் தகப்பனுமாய் நம்மோடும் நம்முடைய சந்ததியோடும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனையும் அவருடைய மகிமையையும் அறியாமல் அவரை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற ஜனங்களுக்கு இந்த கிருபை இல்லை. உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. யாத்ராகமம் 20:1-17 முடிய 10 கட்டளைகளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2, ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 3, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8, களவு செய்யாதிருப்பாயாக. 9, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. இதுவே
மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு இப்புறத்தில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிராக பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதிலும் நீதியோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் உலகத்தில் அவர்கள் ஒளியாய் இருக்கவும் பிறருக்கு அவர்கள் வெளிச்சமாக இருக்க அவர்களுக்கு நல்லதையும் கெட்டதைகளையும் அவர்களுக்கு அறிவித்து அதன்படி பயந்து தேவனுக்கு மகிமை சேர்ப்பதே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கான கட்டளையாக இருக்கிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 1-3 வரை. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கைக்கொள்ள கடவீர்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம்மெல்லாரோடும் பண்ணினார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நாம் அவருடைய பிள்ளையாகவும் அவர் கொடுத்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அது எப்படி என்றால், அவர் மீது அன்பு கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பொழுது நம்மை மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறையும் அவர் நம்மை ரட்சித்து வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரை பார்த்து அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லுகிற வழியில் அவர்களிடத்திலே அவர் பேசுகிறதாவது, உபாகமம் 4:14, நீங்கள் சுதந்திரித்து கொள்ளப் போகிற தேசத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியாயங்களையும் உங்களுக்கு போதிக்க வேண்டுமென்று அக்காலத்திலே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் செய்கிற காரியம் சரியானதா தவறா, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறோமா அல்லது அவருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிறோமா என்கின்ற சிந்தனை இல்லாமல் இருக்கிறதினாலே மோசேவினால் நன்மை தீமை என அறியத்தக்க கட்டளைகளை கொடுத்து மக்களை தம்மோடு சேர்த்து கொள்ள தேவன் சித்தம் கொண்டு மோசேவிற்கு அந்த கட்டளைகளை கொடுத்தார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தான். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் அருகாமையில் இருக்க அவர் விருப்பப்பட்டார். அதனால் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து அவர்கள் அதை கீழ்ப்படுகிற பொழுது தேவன் அவர்களோடு இருக்கிற ஒரு அனுபவத்தையும் கொடுத்தார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அவ்வளவு எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார் என்றால் எப்பொழுது என்று பார்க்கிற பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விலகி செல்லுகிற மக்களை அவர் வெறுக்கிறவராகவும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். யாத்ராகமம் 21:16 ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். உபாகமம் 24:7 தன் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவனை திருடி அதனால் ஆதாயம் தேடி அவனை விற்று போட்ட ஒருவன் அகப்பட்டால் அந்த திருடன் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14-15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்.
நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். மனுஷனே, கண் போன போக்கில் போவதும் கால் போன போக்கிலும் போவது தேவனுக்கு சித்தமில்லாத காரியம். அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ள முடியும். அவருக்கு உண்மையான பிள்ளைகளாக இருக்கவும் அது வழி செய்கிறது. நாம் கர்த்தருக்கு பிள்ளையாகவும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக, அதாவது உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சிட்சிக்க, நம்முடைய தவறுகளை உணர்த்த ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் நாம் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய போக்கு சரியில்லாத போது நம்மை திருத்தவும் தெளிவுபடுத்தவும் யாரும் நமக்கு இல்லை என்றால் நாம் கண்மூடி கிணற்றிலே விழுகிறவர்களைப் போல நீதியை விட்டு அநீதியில் விழுந்து நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் இழந்து போகிற சூழ்நிலை வருகிறது. பாவம் செய்தும் தீமை செய்தும் தப்பிதங்களை செய்தும் நான் கெட்டு போகவில்லை, என் ஆத்துமா கெட்டு போகவில்லை என்று சொல்லுகிறவன் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 27 தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்து கொள்ளக்கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது நெருப்பின் மேல் நடக்க கூடுமோ? அப்படிதான் தன்னை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து பாவத்தில் விழுந்து பாவத்தில் இருந்து நான் கெட்டு போகவில்லை, என் ஆத்துமா கெட்டு போகவில்லை என்றும் சொல்லக்கூடுமோ? சொல்லக்கூடாதே. ஏனென்றால் நெருப்பின் மீது எவனும் நடக்கவும் முடியாது, நெருப்பை அள்ளி தன் மடியில் போட்டுக்கொள்ளவும் முடியாது. உபாகமம் 28:9 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நம்முடைய விருப்பத்திற்கு வாழ்கிறதும் நம்முடைய சிந்தனை சரி என்று சொல்லுகிறதையெல்லாம் செய்கிறது சரியல்ல. தேவனுடைய பார்வையிலும் பிறருடைய பார்வையிலும் சமுதாயத்தின் பார்வையிலும் எல்லோருடைய பார்வையிலும் சரி என்று படுகிறதே சரியாகுமே தவிர நம்முடைய சிந்தனைக்கு சரியென்று படுகிறவையெல்லாம் செய்தால் அது சரியாகாது. தேவனுடைய பார்வையில் அது வேறாக இருக்கும். ஆகவே அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய வார்த்தைகளை கேட்போம். அது நம்முடைய இருதயத்திற்கும் நம்முடைய ஆத்துமாவிற்கும் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் என்றும் குறையாமல் நிறைவாகவே இருக்கும். நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரம் பரிசுத்த வேதாகமம். அவற்றை நம்பினால் நம்முடைய ஆத்மாவிற்கு ஆதாயம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், அதன்படி நடப்போம், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து செல்வாராக. ஆமென்.